வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலேசியா வேதாத்திரிய ஷட்சங்கத்துக்கு எண்ணின் முதல் வணக்கம். 14 சித்தர்களும் வேதாத்திரியமும் பாகம் 197 மகரிஷியினுடைய இறைநிலை தெளிவு. இதில் இறைவன் ஒன்றே பகுதி 1 இப்பொழுது உங்களுக்கு உரையாற்றுகின்றேன். இன்றைய தரவுகளின்படி உலக மக்கள் தொகை 800 கோடிகளுக்கு மேலாக உள்ளது என்றால் அதில் எத்துணை விதமான பண்பாடுகள், எத்துணை விதமான கலாச்சாரங்கள், அந்த கலாச்சாரங்களுக்கு ஏற்ப எத்தனை விதமான மதம், மொழி, எத்துணை கடவுள்கள், எத்துணை வழிபாட்டு முறைகள் இப்படி இருக்கும் பொழுது தெய்வம் ஒன்றே என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு கடினமான ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில்தான் நமது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தெய்வம் ஒன்றே என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்ளும்படியாகவும் தனது கருத்தை ஆன்மீக தத்துவத்துடன் விளக்கி எளிமையாக பாமர மக்களுக்கும் புரியும்படியாகவும் எடுத்துரைத்திருக்கின்றார். ஆன்மீகத்தில் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி ஒன்று உண்டு. அது கடவுள் என்பவர் இருக்கின்றானா அல்லது இல்லையா என்பதே. கடவுள் இருக்கின்றான் என்பதை இந்த பிரபஞ்ச தோற்றத்தை வைத்தே கணிக்கப்படுகின்றன. மக்கள்களின் கூற்றுப்படி பிரபஞ்ச தோற்றம் அல்லது பிரபஞ்ச பருப்பொருட்கள் தோற்றம் 5 தத்துவங்களில் கொண்டுள்ளன. 1 நிலைப்பு தத்துவம், தியரி ஆஃப் பெர்மனன்ஸ். 2 படைப்பு தத்துவம், தியரி ஆஃப் கிரியேஷன். 3 மாய தத்துவம், தியரி ஆஃப் மாயா. 4 பெரும் வெடிப்பு தத்துவம், பிக் பேங் தியரி. 5 பரிணாம தத்துவம், தியரி ஆஃப் எவல்யூஷன். இந்த 5 தத்துவங்களில் பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதே ஆன்மீகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெகுவான கருத்து. பல ஆன்மீக மகான்களும் இதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆன்மீகத்தில் ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது விஞ்ஞானத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி விஞ்ஞானத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அக்கருத்தே காலம் காலமாக என்றென்றும் நிலைத்து நிற்கும். இதை 2 விஞ்ஞானிகள் அறுதியிட்டு கூறுகின்றனர். ஒருவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற ஆங்கில விஞ்ஞானி. விஞ்ஞானம் இல்லாத ஆன்மீகம் நொண்டி, ஆன்மீகம் இல்லாத விஞ்ஞானம் குருடு என்று கூறியிருக்கின்றார். இதை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் Religion without science is lamp. Science is without religion is blind. இக்கருத்துக்களின்படி ஆன்மீகத்தில் விஞ்ஞானமும் விஞ்ஞானத்தில் ஆன்மீகமும் கலந்திருந்தால்தான் என்றும் நிலைத்து நிற்கும் என்பது உண்மை. இந்த உண்மையின் அடிப்படை கருத்தை கொண்டுதான் தெய்வம் ஒன்றே என்று மகரிஷியின் தெய்வ நிலை தெளிவு. அதை பற்றித்தான் நாம் விளக்கமாக மிக எளிமையாக அறிய இருக்கின்றோம். பிரபஞ்ச பருப்பொருட்கள் தோற்றம் பற்றி 2 விஞ்ஞானிகளும் நமது மகான் மகரிஷியும் எவ்வாறு விளக்குகின்றது என்பதை பார்ப்போம். சர் ஐசக் நியூட்டன் ஆங்கில விஞ்ஞானி, 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர். வெளியில் உண்டாகும் அணு அல்லது விண்ணின் திணிவுக்கு ஏற்ப எனர்ஜி எனப்படும் சக்தி, டிஸ்டன்ஸ் எனப்படும் தூரம், டைம் எனப்படும் காலம், இந்த 4 அலகுகளுமான நிறை, சக்தி, காலம், தொலைவு இவற்றை எடுத்துக்கொண்டு பிரபஞ்ச பொருட்கள் தோன்றியுள்ளன என்கின்றனர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்கின்ற ஜெர்மன் விஞ்ஞானி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். பிரபஞ்ச பருப்பொருட்கள் தோன்ற காரணம் 2 அளவுகள்தான் காரணம் என்கின்றார். அது எனர்ஜி எனப்படும் சக்தி, டைம் எனப்படும் காலம், இவை 2மே. ஆனால் நமது மகான் மகரிஷி அவர்கள் அந்த பிரபஞ்ச பொருட்கள் தோன்றுவதற்கு காரணம் ஒரே அலகுதான், 1 யூனிட். அதுதான் பிரபஞ்ச பருப்பொருட்களை தோற்றுவிக்கின்றன என்கிறார். மகரிஷியின் இக்கூற்றை நாம் விளக்கமாக பார்ப்போம். இந்த சுத்தவெளி அப்சொல்யூட் ஸ்பேஸ் எப்படி பிரபஞ்ச பருப்பொருட்களை உருவாக்கின்றன என்பதை விளக்கலாம். சுத்தவெளி 2 திறமைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. ஒன்று தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரஷிங் ஃபோர்ஸ். 2 சுத்தவெளியில் தோன்றும் எந்த பொருட்களையும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், செல்ஃப் சரவுண்டிங் கம்ப்ரஷிங் ஃபோர்ஸ். சுத்தவெளி இந்த 2 தன்மைகளை கொண்டுதான் பிரபஞ்ச தோற்றப் பொருட்களை உண்டாக்கியிருக்கின்றன என்கிறார் மகரிஷி. சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் ஆற்றலால் அதுவே உடைந்து தூள் தூளாகி இறை துகள்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. சுத்தவெளியில் தோன்றிய அந்த இறை துகள்கள்
சுத்தவெளியினுடைய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் அவை சுற்ற வைத்து காந்தத்தை உற்பத்தி செய்கின்றன. இவற்றை தூய காந்தம் எனலாம்.